என்னாலயும் உன்னை திருப்பி அடிக்க முடியும். ஆனா என்ன அந்த மாதிரி வளர்க்கல. இப்ப எதுக்கு அடிக்கிற அவன? காதலிச்சிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நாடு ஆடிக்கிட்டு இருக்கான். கல்யாணம் நின்னு போச்சுன்னு பெயினா இருக்கா? இவனை பிளாக்மெயில் பண்ணி வர வச்சுட்டு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்கிற உனக்கே இவ்ளோ பெயின் இருந்தா அங்க நாங்க சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம், பத்திரிக்கை அடிச்சு வர வச்சிருக்கோம். கௌரவமா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? சிவா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. சொல்லு சிவா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கம் உனக்கு இல்லாதப்போ எதுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்த? என் நிலைமையை உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் வந்தேன். என்ன சொல்ற நீ? நான் உன்னை காதலிச்சது உண்மைதான், கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதும் உண்மைதான். உன் கூட சேர்ந்து வாழணுன்றது என்னோட ஆசை. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அக்காவுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறது என் கடமை. இந்த விஷயத்துல நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆமா, என்ன டபுள் கேம் சிவா இது? அந்த பூரி உன்னை காதலிச்சா? அந்த விஷயத்த உன் அக்கா கிட்ட போய் சொல்லிருக்கா? ஏதோ உன் அக்கா 4 நல்ல வார்த்தை சொன்ன உடனே இவ்ளோ நாளா உன்னையே நம்பிட்டு இருந்த இந்த பிந்துக்கு இப்போ நீ அநியாயம் பண்ண போறியா? நியாயம் அநியாயத்தை பத்தி நீயும் உங்க அம்மா எல்லாம் பேசவே கூடாது. அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா நடக்க போற அவமானத்தால ககன் மாமா அத்தை அவங்க எல்லாரும் அந்த அவமானத்தை நினைச்சு சாக கூட தயங்க மாட்டாங்க. அதனாலதான் உங்க காதல அஸ்திரமா பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இதெல்லாம் இவங்களோட சதி திட்டம். ப்ளீஸ் பிந்து, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அப்போ அங்க உன்னுடைய மாமியார் கௌரவ பிரச்சனைங்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு நீ பயப்படுற. நீ ககனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த பூரி உனக்கு நாத்தனாரானா. ஆனா ரத்த உறவுன்னு பார்த்தா இவன் உன் அத்தை பொண்ணு. நீ யோசிக்க வேண்டியது, நியாயம் பண்ண வேண்டியது பிந்துவுக்கு தான். அத நல்லா புரிஞ்சுக்கோ. இவள அம்போன்னு விட்டுட்டு அவளுக்கு மட்டும் நியாயம் பண்ணணும்னு நினைக்கிற? பிந்து, இனி யார் என்ன பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் பதில் சொல்ல வேண்டியது, மன்னிப்பு கேட்க வேண்டியது உன்கிட்ட தான். என்ன மன்னிச்சிரு பிந்து. உன் காதல தோல்வி அடைய வச்சதுக்கு, உன்னை வேதனைப்படுத்தினதுக்கு. ஆனா இதெல்லாம் என் நோக்கம் இல்லை. அங்க ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட உயிரும் அந்த கல்யாணத்துக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்ப மட்டும் அந்த கல்யாணம் நடக்கலன்னா அவங்களால அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாது. அதனாலதான் இங்க உன்னோட காதலை விட நான் ஒரு கடமைய பத்தியும் ஒரு குடும்பத்தோட நலனை பத்தியும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ப்ளீஸ் பிந்து, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சிவா, என் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். வா போலாம். ஏய் நில்லு. என்னடி நீ இவனை கூட்டிட்டு போயிட்டன்னா நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? மரியாதையா நீ இப்ப வழி விடல, ஒரே ஒரு போன் என் புருஷனுக்கு பண்ணுவேன். அவர் இங்க வந்தா உன் நிலைமை என்ன ஆகும்னு நல்லா யோசிச்சு பாத்துக்கோ. பாத்தியா? வாங்க வாங்க. ஹாய்டா ககன். ஏய் நீங்க முன்னாடி போங்க. ஹாய்டா. எப்போ வந்த? இப்பதான்டா வந்தேன். ஹாய்டா. நல்லா டேய் இருக்கீங்களா? ககன், நீ இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லடா.
உன் முகம் 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா இருக்கு. ஆமாண்டா, இவ்வளோ வருஷமா நான் இழந்த மரியாதை கௌரவம் என் பொண்டாட்டி பூமி என் தங்கச்சியோட கல்யாணம் மூலியமா எனக்கு திருப்பி கொடுக்க போறான். அதனாலதான் இந்த சந்தோஷம். நீ எப்பயும் இதே மாதிரி சந்தோஷமாவே இருக்கணும்டா. உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறது இதுதான். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் கமிங். ப்ளீஸ் ப்ளீஸ் கம். Yeah. வாங்கடா. டேய் மச்சான், நீயும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணணும் நாங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம்டா. ஆனா அது கனவாவே ஆயிடுச்சு. சரி விடு, உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக கூப்பிட்டியே. டேய் விஷால், இங்க வாடா. ஆ என்ன மாமா, ஏதோ கற்பனையில இருக்கீங்க போல. என்ன ஆச்சு? அது இதே மண்டபத்துல நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பார்த்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், நடக்க போறத முதல்ல பாருங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. பாரு, guy is right. அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பூமி. இந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல.